Hi friends, நாம இப்போ பார்ட் 1ல பாத்தீங்கன்னா எப்படி பெருக்க போறோம் 10 அடிமானமா வச்சு 100 அடிப்படையா வச்சு 1000 அடிப்படையா வச்சு எப்படி நாம பெருக்க போறோம் அப்படின்றத பத்தி நாம பார்த்திருந்தோம். சோ அது அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 100க்கு நெருக்கமாவும் இல்ல 10க்கு நெருக்கமாவும் உள்ள எண்களை இந்த மாதிரி பெருக்கிறதுக்கு சுலபம் அப்படின்றது. ஆனா 100க்கும் 10க்கும் தாண்டி ரொம்ப இடைவெளி அதிகமா உள்ள எண்களை எப்படி நாம பெருக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம் பார்ட் 2ல. நேரடியா வாங்க. இப்போ வந்து 48 49 இது பாத்தீங்கன்னா 10ஓட அடிப்படைக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. 100 அடிப்படையா வச்சாலும் ரொம்ப தூரமா இருக்கு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 அடிப்படையா வச்சோம்னா எவ்வளவு தூரமா இருக்கு? 52. இங்க 51. அதே 10 நாம அடிப்படையா வச்சோம்னா 38 எண்கள் கூடுதலா இருக்கு. இங்க 39 எண்கள் கூடுதலா இருக்கு. சோ ரொம்ப சிம்பிள். இங்க நாம பார்ப்போம். இப்போ இந்த எண்களுக்கு நெருக்கமான எண் எது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 50. 50 மிக நெருக்கமான எண். அப்போ இந்த 50 பாத்தீங்கன்னா 100 2ஆல வகுத்தோம்னாலும் 50 வரும். அதே மாதிரி 10 5ஆல பெருக்கினாலும் இந்த 50 வரும். இப்போ நாம இந்த ரெண்டுல எதை நாம இதுக்கு அடிப்படையா எடுக்க போறோம் அதுதான் முக்கியம். இப்போ 50க்கு நமக்கு காமனா நம்பர் கிடைச்சிருச்சு. சோ 100 பெருக்கினாலும் சரி 100 வகுத்தாலும் சரி 10 பெருக்கினாலும் சரி 50 வரும். இப்போ இது நம்ம எதை அடிப்படையா வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம கணக்கு அடுத்து செய்யணும். இப்போ நாம இது ரெண்டு வழியிலையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். 100 முதல்ல வந்து 100 அடிப்படையா வச்சு பார்க்கலாம். 100 அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இப்போ 50க்கும் 48க்கும் இடைவெளி என்ன? -2. 49க்கும் 50க்கும் உள்ள இடைவெளி -1. இப்போ நம்ம 100 அடிப்படையா வச்சு பண்றதுனால 100ஐயே நம்ம எடுத்து பண்ணணும். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 இன்டு 1 2 2. இப்போ 100 அடிப்படையா வச்சதுனால 0 2 நாம போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 2 49 கழிக்கலாம் நம்ம. சோ கழிக்கும் போது நமக்கு என்ன விட வருது? 47. சோ இந்த 1 கொண்டு போய் 48 கழிக்கும் போதும் நமக்கு வர்ற விட வந்து 47. சோ 47 நமக்கு வரும் விடை. இந்த 47 2ஆல் வகுக்க வேண்டும். ஏனென்றால் 100 அடிப்படையை எடுத்து பண்ணும்போது 100க்கும் 50க்கும் உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா 2 வகுக்கும் போது இடைவெளி இல்ல 100க்கு 50 மடங்கு பாத்தீங்கன்னா 2 2 மடங்கு தான் வந்து 50 மடங்கு தான் வந்து 100. சோ அப்படி பார்க்கும்போது 2ஆல வகுத்துருக்கோம். அதே போல இந்த எண்ணையும் நம்ம 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுக்கும் போது 23.5. சோ 23.5 அடுத்த இலக்கம் நாம வந்திருக்கோம். சோ இப்போ வந்து 23.5 பெருக்கல் 100 எடுத்தோம்னா நமக்கு வர விட பாத்தீங்கன்னா 2350. 2350. சோ இந்த ரெண்டையும் கூட்டும் போது 52. சோ நமக்கு விடை சுலபமா இருக்கு. இங்க ஏன் நாம இதை செஞ்சோன்றது புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். சோ அதுக்கு அடுத்த இலக்கம் நம்ம பண்ணும்போது சோ அதோட மடங்கு அதோட 100இன் மடங்கு. சோ 100 அடிப்படை வச்சோம்னா 100 பெருக்கணும். 10 அடிப்படை வச்சோம்னா 10 பெருக்கணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சோ அதுதான் நம்ம இப்ப செஞ்சிருக்கோம். சோ விட சரியா இருக்கான்றதை நீங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நீங்க சுலபமா பண்ற மெத்தடுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ இதே பாத்தீங்கன்னா 10 அடிப்படையை வச்சு நம்ம பெருக்கிறதா எப்படி பெருக்க போறோம் அப்படின்றது. 100 அடிப்படை வச்சனால 0 2 போட்டோம். இப்போ 10 அடிப்படை வச்சு நம்ம எப்படி செய்ய போறோம் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். 10இன் 5 மடங்கு தான் 50. அப்படி இருக்கும்போது நம்ம 10 அடிப்படையா வைக்க போறோம். 10 அடிப்படையா வைக்கும்போது 1 இன்டு 1 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ இந்த 2 எடுத்துக்கலாம். 100 அடிப்படை வச்சிருக்கும் போது நம்ம 0 2 போட்டோம். 10 அடிப்படை வைக்கும்போது வெறும் 2 தான். ஏன்னா 1இன் இலக்கம் 1 தான். சோ இங்க வந்து 2 இலக்கம் வருது. சோ இங்க ஒரு 0. நம்ம இந்த 0 இலக்கம் சொல்லி இதோட 0 மட்டும் கணக்கு பண்ணிக்கலாம். 100க்கு 2 0 இருக்கனால 2 இலக்கம் போடலாம். 10க்கு ஒரு 0 இருக்கனால ஒரு இலக்கம் போட்டா போதும். இப்போ இதே வந்து 12 22 அந்த மாதிரிலாம் வருதுன்னா ஒற்றை ஒன்றின் அடுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி உள்ளதை நம்ம அடுத்த இதுக்கு கேரி ஓவர் அதாவது அடுத்ததோட சேர்த்து கூட்டிக்கணும். அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இலக்கம் தான் வருது. ஒரு இலக்கம் வரும்போது ஒரு 0 தான் இருக்கு. அந்த ஒரு இலக்கத்தை அப்படியே போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு அடுத்தது நம்ம பண்ண போற விஷயம் என்னன்னா ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கிறோம். கழிக்கும் போது நமக்கு விடை வந்து 47. சோ 47 வருது.
முதல்லயே நமக்கு அதே 47 தான் வந்தது. ஆனா அது 47 நாம 2ஆல வகுத்தோம். ஏன்னா 100 2ஆல வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற விட 50. சோ இங்க பாத்தீங்கன்னா 10 5ஆல பெருக்கினா தான் நமக்கு அந்த 50 கிடைக்குது. 10 அடிமான சேர்ந்து 5 பெருக்கிறோம் நாம. 5 பெருக்கும் போது ஏன்னா 5 வாய்ப்பாடு 1 வாய்ப்பாடு நமக்கு தெரியும். 1ல இருந்து 10 வரைக்கும் வாய்ப்பாடு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது 35க்கு 5 மீதி 3 5 4 20 23. சோ 10 அடிப்படை வச்சனால இதோட நம்ம 10 பெருக்கிட்டு போறோம். சோ 2352 அவ்வளவுதான் விடையே. சோ இத எவ்வளவு சிம்பிளா நாம செய்ய முடியும், இன்னும் எவ்வளவு எளிமையா செய்ய முடியும் அப்படின்றதுக்கான வழிகள் தான் இது. சோ இதுல இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்த்துடலாம். நாற்பத்தி 47 வச்சுக்கலாமா? 47 வேண்டாம், 46 வச்சுக்கலாம். இருக்கு. இப்போ ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 100 அடிப்படையை வச்சு பார்க்கலாமே நம்ம. -7 -4. சோ இது இடைவெளி வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. 4 × 7 28 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ நமக்கு பிளஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த 4 இங்கே கொண்டே கழிக்க போகிறோம் 39. அதே 7 இங்கே கொண்டு வந்து கழிச்சாலும் நமக்கு வர விடை